ஏய் நிலா, எங்க சந்திராயன் 3 உனக்குள்ள சேஃப்டியா தானே இருக்கு? சேஃப்டியா தான் இருக்கு. அப்பா. ஆனா சந்திராயன் 3 உள்ள இருந்து வந்த பிரக்யான் ரோவர் ஒரு கோளாறு குத்துச்சு. என்ன ஆச்சு? எனக்குள்ள ஒரு ஆயா வட சுட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆயா மேல அந்த ரோவர் ஏறி ஆயாவை மட்டையாக்கிடுச்சு. ஐயோயோ, இப்ப என்ன பண்றது? இப்ப அந்த ஆயாவை அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா இங்க இருந்து ஒரு ராக்கெட் அமுச்சு ஒத்துக்கு நிறைய செலவாகும். என்ன பண்ணலாம் இப்ப? ஏன் நிலா, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? பண்ணிட்டா போச்சு, சொல்லு பண்றேன். அந்த ஆயாவை நிலால அடக்கம் பண்ணிடுறியா? பண்ணிட்டா போச்சு, நான் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, பட் ஆனா எனக்குள்ள இப்ப வட சுடத்துக்கு எந்த ஆயாவும் இல்லையே. ஆமா இல்ல, என்ன பண்ணலாம் இப்ப? ஐடியா. ஏன் நிலா, நான் ஃபியூச்சர் நல்லா படிச்சு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவி நானே ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சு என் வைஃப் ஆயா ஆயிட்ட அப்புறம் என் வைஃபே அந்த ராக்கெட் அனுப்புறேன். அப்புறம் அந்த ஆயா வந்து உனக்குள்ள வட சுடும். ஓகே, குட் ஐடியா. ஏய் இஞ்சி, உன்னை சாப்பிட்டா ஏதோ நிறைய நன்மைகள்லாம் இருக்காமே, அப்படி என்ன நன்மை இருக்கும் உன்னை சாப்பிட்டா? நீங்க என்ன சாப்பிடுறதுனால உங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும், குடல்ல இருக்கிற கிருமியெல்லாம் நான் அழிப்பேன், கல்லில நான் சுத்தமா வச்சுப்பேன். டெய்லியும் நீங்க என்ன சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஜீரணமாகிற பிரச்சனையே வராது. ஓ, அது மட்டுமா, ஜலதோஷம் இருக்கிறவங்க என்ன கசாயம் போட்டு குடிச்சா அவங்களுக்கு ஜலதோஷம் சரியாயிரும். என்னோட சாரோட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நீ என்ன குடிச்சனா மலச்சிக்கல் வயிற்று வலி எல்லாம் சரியாகும். யாருக்காச்சும் பசிக்கிறனா என்னோட சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு துவையில வச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஓ, என்ன பைக்கே வந்தால முடிஞ்சிச்சு, போலாமா? நீ ரொம்ப ஃபாஸ்டா போற, கொஞ்சமாச்சு ஸ்லோவா போற, எங்கேயாச்சும் கீழே வீந்துற போற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. இந்த மாதிரி ஸ்பீடா கெத்தா போனதான் சீனா இருக்கும், எல்லாரும் நம்மளதான் பாப்பாங்க. சரிடா, நீ வண்டியில நல்லாதான் ஓட்டுவ, சூப்பரா தான் ஓட்டுவ. சப்போஸ் திடீர்னு ஒரு ஸ்லிப்ல நீ கீழே வீண்ட, குறுக்க நாயோ பூனை குறுக்கல வந்து கீழே வீண்ட, அப்போ என்ன பண்ணுவ? உங்க அம்மா அப்பா உனக்கு வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம புள்ள வருவான், புள்ள வந்து நம்மள ஒன்னா சாப்பிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தனை வருஷம் உங்க அப்பா அம்மா உன்ன நல்லா பாத்துக்கிறாங்க, இது மாதிரி நீதான் உங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும். நீ பைக்ல ஸ்பீடா ஓட்டி வீட்டு செத்துருனா அந்த கஷ்டத்தை தாங்க முடியும், அவங்களே சாவ சொல்றியா? பைக்ல ஸ்லோவா போடா ப்ளீஸ்டா. சாரி, இனிமே நான் ஸ்பீடாலாம் ஓட்ட மாட்டேன், ஸ்லோவா தான் ஓட்டுவேன். அப்பா, ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஒரு மாசம் ஃபுல்லா லீவ், ஃபுல்லா உட்காந்து ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போடுறோம். சொல்லு பாடு. என்ன எதுக்கு இப்ப இப்படி தூக்கி போட்ட? எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனிமே உன் தொல்லையே இருக்காது, அதான். நான் உனக்கு தொல்லையா? என் மேல பிட் எழுதும் போது மிஸ்கிட்ட மாட்டி விடாம கம்முன்னு இருந்தல, எல்லாம் என்ன சொல்லணும். நீ பிட் அடிக்கும் போது நான் உன்னை மாட்டி விட்டு இருக்கணும்டா. ஹலோ, சொல்றா மச்சான். டேய் மச்சான், டேய் வாடா, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போடலாம். இந்த வரேன்டா. டேய் டேய் டேய், என் மேல பிட் எழுதி பிட் அடிச்சல, அதுக்காச்சும் என்ன கொஞ்சம் கண்டுக்கோடா. சீப்பா போடா போ, கண்டுக்காமலையா போற? என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட வருவல்ல, அப்ப பாத்துருந்தா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவ் பண்ணேன்? டேய், தண்ணி நிறைய குடிடா. என்னடா ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வச்சிட்ட? வயிறு ஃபுல்லு. டேய், தண்ணி நிறைய குடிக்கலனா என்ன கெடுதல் வரும் தெரியுமா உனக்கு? அப்படி என்ன கெடுதல் வரும்? முடி நிறைய கொட்டும், கிட்னி ஸ்டோன் வரும், தோல் நோய் எல்லாம் வரும். தலைவலி, தசை பிடிப்பு, லோ பிளட் பிரஷர், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். முக்கியமா ஆய் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, இப்பயே கீழே போயிட்டு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். காய்ஸ், உங்களுக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லையா? தண்ணி நிறைய குடிங்க. அதெல்லாம் இல்ல,
நீங்களாம் எப்படி பச்சை கலர்ல இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பச்சை ஊத்துனா நாங்க பச்சை ஆகுறோம் அதான் சொல்ல போறேன். இதெல்லாம் கோயிந்துக்கு கோயிங்க அது மாதிரி கேட்ட காமெடி. இதெல்லாம் 90s கிட்ஸ் இல்ல 40s 30s 20s கிட்ஸ்ல பண்ற காமெடி தான். இது மலைக்கு நின்னா நீ அசிங் போடு அப்படியே மூட்டு போயிடு. டேய் கீழ பாரு. ஹே முருங்கா, ஹாய், டெல் மீ. எங்கடா என்ன எடுத்துட்டு போற? வீட்ல ஒன்னு வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான். எனக்குள்ள என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னா நன்மைகள் இருக்கு. எனக்குள்ள விட்டமின் சி இருக்கு, அதனால நான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திலாம் நிறைய கொடுப்பேன். அதுவும் இல்லாம எனக்குள்ள விட்டமின் ஏ இருக்கு, இதனால உங்க கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. எனக்குள்ள கால்சியமும் இருக்கு, இதனால உங்க எலும்பு நான் செம ஸ்ட்ராங்கா ஆரம்பிப்பேன். சுகரை நான் கட்டுப்பாட்டா வச்சுப்பேன், ரத்தத்தை நான் சுத்திகரிப்பேன், நுரையீரல்ல பிரச்சனை வராம நான் பாத்துப்பேன். ஓ, கர்ப்பிணி பெண்களுக்கு தான் ரொம்பவே நல்லது, ஆனா டாக்டர் சஜஷன் இல்லாம அவங்க சாப்பிடக்கூடாது. என்ன முக்கியமா நான் ஆண்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன் இது கூட தெரியாம இருக்கிற நீ கமெண்ட் செக்ஷன்ல போய் நம்ம புள்ளைங்க கமெண்ட் பண்ணிருப்பானுங்க. உன்னை மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் காமிச்சேன்னா எனக்கு பாராட்டு மழையா பொழியும். அப்படியா? என்ன ஏதோ ஒரு போட்டியில ஜெயிச்சு வாங்குற மாதிரி பேசுறான் பாரு. கீழ இருக்கிற குப்பையில இருந்து என்ன எடுத்துட்டு இவன் பேசுற பேச்ச பாத்தீங்களா மக்களே? இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும், சரியா? ஆசை தோசை அப்பளம் வடை நான் எல்லாத்தையும் உண்மையா சொல்லிடுவேன். ஆமா, நான் உன்னை சாவடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என் தலையில இருக்கிற கேப்பை எடுத்துட்டா நான் செத்துருவேன். ஆமா, எதுக்கு நீ இப்ப இத கேட்ட? நம்ம ரூட் கிளியர். சொம்பு. ஏய் சொம்பு, உனக்கு யாரு சொம்புன்னு பேர் வச்சது? எனக்கு தெரியலடா. தெரியலையா? அவங்க பேர் வச்ச மாதிரி நீயும் பாக்கிறதுக்கு சொம்பு மாதிரி தான் இருக்கிற. ஏய் சொம்பு, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆகணும், உனக்கு யாரு சொம்புன்னு பேர் வச்சது? இப்போ உனக்கு பொழுது போல, அதான் சும்மா இந்த என்கிட்ட வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கறியா? கண்டுபிடிச்சிட்டானே. சரி, உனக்கு யார் சொம்புன்னு பேர் வச்சது சொல்லு. இப்ப நீ கம்முன்னு போயிடுறியா, எல்லாம் பட்டால்னு வந்து மண்டலி ஆடிட்டா. சனியா கோயிந்த எப்பா தூங்கி எழுந்துறானோ அவனோட சொல்லால என்ன குளிப்பாட்டி தான் தூங்கி எழுந்துறானே. எத்தனை வருஷம் பல்லு தேய்க்காம இருக்கிறானோ, கெட்டு போன சாணி நான் தெரியுது கருமோ. சனியா ஏய் தேங்கா, என்னடா 3 கண்ணு இருக்கும், 1 குடிமி இருக்கும், வச்சா மூத்திரம் போயிடுவான். அவன் யாரு? தெரியலடா. யாருன்னு தெரியலையா? நீதான்.